வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அரோரா தன்னுடைய தம்பிகளாலேயே வெளியேற்றப்படுகிறார். காரணம் என்னன்னா, தம்பிங்க ஓட்டு போடா தானங்க உள்ள இருக்க முடியும். கடைசியில அவங்க வந்து அரோரா அக்கா, பலூன் அக்கா வந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதோங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா, அதிலயுமே ஒரு ட்விஸ்ட்டுங்க. என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்கிறீங்களா? வோட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரம்யா அக்கா கீழ வந்துட்டாங்க. 8வது இடத்துக்கு அரோரா போயிட்டாங்க. 2 பேருக்கும் ஓட்டு வித்தியாசம் வெறும் 40 ஓட்டு தான் வித்தியாசம். ஸோ இது அன்அஃபிஷியல் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ரம்யா வந்து இதுல இருக்காங்க. அது பேர் என்ன? 8வது இடத்துல இருக்காங்க. 9வது இடத்துல இருக்காங்க அரோரா. 9வது இடத்துல ரம்யா இருக்காங்க. எஃப்ஜே 7வது இடம், கெமி 6வது இடம். அப்சரா 5வது இடம். ஆனா அப்சரா வந்து வெளிய போறாங்க அப்படின்லாம் ஒரு செய்திகள் வருதுங்க. பட் ரம்யாவ தான் அனுப்புவாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த ஒரு இதுல தான் நான் கொஞ்சம் யோசிச்சேன் நெறைய விஷயங்கள. ஸோ அப்சரா வெளியில போனா அவங்க நல்ல பேரோட போயிருவாங்க அப்படிங்கிற மாரி தகவல்கள் வருது. ஸோ இத பத்திலாம் விரிவாவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் மாஸ்க் கேம் குடுத்தா மாஸ்க் விளையாம அவங்க ஒரு மாஸ்க்க போட்டுட்டு விளையாடுறாங்க. ப்ரோமோ 1ல சொல்லியிருந்தாரு. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. அதேபோல நம்ம கெம்மிய வெளியேத்திருவாங்களோ அப்டின்லாம் நெறைய செய்திகள் வருது. பட் கெம்மி இப்போதைக்கு வெளில போமாட்டாங்க. அவங்க ஸ்ட்ராங் பிளேயர் அப்டின்னு பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால கெம்மி வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு தான். ஆனா, அரோரா அக்கா வந்து கொஞ்சம் வெளியில போறதுக்கான வாய்ப்பு நெறைய அதிகரிச்சிருக்கு. இல்ல அப்சரா தான் வெளியில போவாங்க அப்டின்னும் சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அரோரா வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அரோராவோட தம்பிகள் வந்து அதாவது 6,000 பேர் மெம்பர்ஷிப் இருந்தது. இப்ப 6,700, 800, 7,000 அப்டின்னு போயிட்டு இருக்காங்க. பட் அரோரா வந்து அவங்களுக்கு நெறைய சூப்பர் வீடியோலாம் போட்டு காமிச்சிருக்காங்க. அது மெம்பர்ஸ் ஒன்லி இதுல லைவ்ல போயிட்டு. அதனால அவங்கலாம் வந்து அதுல குதிகலிச்சுட்டு இருந்தவங்க இப்ப இங்க நேரடியாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா, இப்ப இவரு துஷாரோட அவங்க பண்றது, நீங்க நோ மெம்பர்ஷிப் எல்லாருக்கும் நாங்க இத காட்டுறோம் அப்படின்னு சொல்லி துஷார வச்சுக்கிட்டு நாம பாத்ரூமுக்கு உள்ள போலான்னு போகும்போது, ஐய்யயோ! நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் ஓடியே போயிட்டாரு. ஸோ அப்புறம் கமருதீனோட ஒரு இது ட்ராக் ஓட்டுறாங்க. திவாகரோட ஒரு ட்ராக் ஓட்டுறாங்க. ஆமா என்னதாம்மா நடக்குது உங்களுக்கு அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஆனா அதெல்லாம் தாண்டி அப்சரா வந்து ரொம்ப டீசென்ட்டா நடந்துக்கிறாங்க. எல்லார்ட்டயும் பேசுறதுலேருந்து எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா பண்ணிட்டு இருக்காங்க அப்சரா. பட் அவங்கள வெளியில அனுப்புறாங்க அப்படின்னா, அது என்ன அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படி தான் சொல்லணும். சரி அப்ப கெமிய வேலம்சானா என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. அதெல்லாம் விடுங்க. டபுள் நான் வந்து அரோராவையும் இவரையும் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி ரம்யா வெளியேத்த போறாங்க. ஏன்னா ரம்யா தான் இப்போ லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 8வது இடத்துக்கு வந்துட்டாங்க அரோரா. அரோராக்கு அவங்களுக்கும் ஒரு 40 ஓட்டு தான் வித்தியாசம். அதேபோல எஃப்ஜே வந்து ஆனா அவர் இருந்தாலும் ஒண்ணு தான், இல்லனாலும் ஒண்ணு தாங்க. ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரே! அப்படின்னு சொல்லி நாங்களும் பேசிட்டு இருக்கோம். பட் எனக்கு வந்து அரோராவை அனுப்புறத விட இந்த தடவ நோ எவிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா, அ அரோராவோட தம்பிகள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படிங்கிறது தான். அரோரா வந்து அந்த மெம்பர்ஷிப்ல வந்து அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு இப்ப நெறைய விஷயங்கள் வெளியில வருது. இப்ப வேல்முருகன் போன்றவர் போராடுவதற்கு காரணம், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள விட்டுருக்கீங்களேங்கிற கோவம் தான்னு நான் நினைக்கிறேன். இல்ல அவர் காசுக்காக பண்றாரு அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. பட் எனக்கு அப்படி தெரியல. அவரோட போராட்டம் உண்மையாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்சரா வந்து ஆக்சுவலா வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான் மோசமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. ஜென்ரலா சொல்றேன். ரோட்ல பார்க்கும்போது நாங்க பணம் குடுக்கலாம், திட்டுறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனா, இங்க மத்தவங்கலாம் மோசமா இருக்காங்க. பட் அப்சரா வந்து அவ்வளவு டீசென்ட் கேர்லா இருக்காங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளால கண்டே பிடிக்க முடியல. அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப டீசென்சி இருக்கு. அவங்க அம்மா அப்படி வளர்த்துருக்காங்களோ என்னவோ தெரியல. எந்த ஒரு மோசமான கன்டென்ட்டும் அந்த பொண்ணுகிட்ட பார்க்கவே முடியல. அதுவும் அரோராவோ இல்ல மத்தவங்களோ அந்த சுபிக்ஷாவோ அவங்ககிட்ட போய் கேட்கும்போது, ரொம்ப தெளிவான பதில சொல்றாங்க. வியன்னாவாகட்டும், யாருக்கா இருந்தாலும் சரி. ஸோ அரோரா வந்து நல்லா பேசுறாங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா கன்டென்ட் வந்து ஒண்ணும் இல்லையேம்மா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் 4 மணி இதுபடி வோட்டிங் பார்த்துடலாமா? திவாகர் வந்து 1,80,000 87,000 ஓட்டு. யாரோ ஒரு நண்பர் கேட்டாரு. 1,50,000 ஓட்டு, 2,00,000 ஓட்டு வந்துரும் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 1,87,000 ஓட்டு. நான் சொன்னத விட ஒரு 22,000 ஓட்டு அதிகமாவே வாங்கிட்டாரு. திவாகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சபரி 1,52,000 ஓட்டு வாங்கி 2வது இடத்த புடிச்சுட்டாரு. ஆனா பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பார்வதி 10.24% 83,000 ஓட்டு ரவுண்டா வாங்கிட்டாங்க. 3வது இடம். கமருதீன் 9.11%. அது பார்வதிக்கு ஏன் அந்த மாரி ஓட்டு வருது அப்டின்னா, அவங்க நெகட்டிவ் ஷேட் எடுக்குறாங்க. நான் வில்லியாக என்ன பார்க்கப்பட்டாலும் பரவால்ல. மக்களுக்கு நான் கன்டென்ட் குடுக்குறேங்கிற பேர்ல நான் இப்படி தான் பண்ண போறேன் அப்டின்னு சொல்லி அவங்க ஒரு ரூட் எடுத்திருக்காங்க. கமருதீன் அதோட மோசமான ரூட் எடுக்குறாரு. நான் அசீம் மாரி பண்ண போறேன். பாலாஜி மாரி பண்ண போறேன் அப்டின்ட்டு அவர் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் மோசமான வார்த்தைகள பேசுறதன் மூலமாக மக்களை கவரவே முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல பாவம். 4வது இடத்துல இருக்காரு அதனால தான். ஆனா அவர் வந்து நல்ல கேமர். ஆனா அந்த கேம சரியா யுட்டிலைஸ் பண்ணாருன்னா, கடைசி வாரம் வரைக்கும் வரலாங்க.
பட் இவர் எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்ருதீன் இருந்தா ஆட்டம் சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு அவர் தூக்க மாட்டாங்கன்றதா என்னுடைய எண்ணமும். ஸோ காமருதீன் வந்து 73,831 வாக்குகளோட 4வது இடத்துல இருக்காரு. அப்சரா 5வது இடத்துல இருக்காங்க 8.06%. 65,267 ஓட்டுல இருக்காங்க. பட் அப்சரா எவிக்ட் ஆக போறாங்கன்னு சதீஷ் போன்றவர்கிட்ட சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருந்தது. அதனால தான் நான் 5வது இடத்துல இருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு மாறலங்க அது. டப்பு டிப்புன்னு மாறுது. நம்ம சொல்லவே முடியாது. கெமி வந்து 7வது இடம். சாரி 5வது இடம் அப்சரா, 6வது இடம் கெமி. 62,355 ஓட்டு. 7வது இடம் 62,251 எஃப்ஜே இருக்காரு. 8வது இடத்துல அரோரா இருக்காங்க. 62,068 ஓட்டு. எல்லாம் அந்த 100, 200 ஓட்டு தான் வித்தியாசம் பாருங்க. கெமி, எஃப்ஜே, அரோரா, ரம்யா. ரம்யா கீழே போயிட்டாங்க. இவரு அவங்க 62,068 ஓட்டு அரோரா. இவங்க வந்து 62,023 ஓட்டு. ஒரு 40 ஓட்டு தான் வித்தியாசம். ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை. ஆனா அரோராவுக்குலாம் ஏன் ஓட்டு வரல? அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல. பெய்டே வந்து 7,000 பேர் இருக்காங்கல்ல. இப்ப 20 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் அவங்க இதுல இன்ஸ்டால ஃபாலோ பண்றாங்களா? அப்ப ஏன் அவங்களுக்கு ஓட்டு வரல அப்படின்னா, நீங்க உள்ள கன்டென்ட் இல்லன்னா, கண்டிப்பா மக்கள் வந்து ஓட்டே போட மாட்டாங்க. எஃப்ஜேலாம் வந்து அவ்வளவு திமிரா நடந்துக்கிறாரு இல்லையா? அப்படி திமிரா நடந்துக்கிட்டாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அது ஒரு ஆட்டிட்யூட். அந்த ஆட்டிட்யூட் இவங்க வந்து என்னது ஏதோ ஒரு இது ஒண்ணு சொன்னாங்கல்ல. பிரிட்டி ஆக்ஷனா ஏதோ ஒண்ணு சொன்னாங்கல்ல. பிரிட்டி பிரிவிலேஜ். அத பண்றாங்க அரோரா அப்படிங்கிறதுனால அவங்க மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பட் அது வந்து அவங்க துஷாரையும், கம்ருதீனையும் அப்படிதான் வேலை வாங்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இப்ப அதனால தான் அரோராவோட தம்பிகளுக்கு அவங்கள பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறது. நான் அரோரா தம்பிகள்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க பலூன் அக்கா எல்லாரும் பலூன் அக்கான்னு தான் கூப்பிடுறாங்க. அதனால அவங்கள அரோராவோட ஃபாலோவர்ஸ் வந்து நான் அரோராவோட தம்பிகள் அப்படின்னு சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ அரோரா எவிக்ட் ஆறத விட எனக்கு தெரிஞ்சு அ பண்ணலாம். ஏன்னா அப்சரா வந்து இதுக்கு மேல வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்படின்லாம் சில செய்திகள் வருது. அத தாண்டி எனக்கு சில விஷயங்கள் யோசிக்கிறேன். அப்சரா வந்து தான் கேட்டு தான் போறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே மீடியால பிஸியா இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆல் ஓவர் இந்தியா சுத்தி, ஆல் ஓவர் த வேர்ல்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆள் அவங்க. நெறைய கண்ட்ரீஸ்க்கு போயிருக்காங்கிறாங்க. அதே போல நெறைய இதுல ஜெயிச்சும் இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க ரொம்ப நாளைக்கு இருக்க வேண்டான்றதுனால அப்சரா வெளியில போறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்குங்க. பட் அரோராவா, அப்சராவான்னு கேட்டா நீங்க அரோராவ அனுப்பிச்சு விட்டுறலாம்னு சொல்லுவேன். ஏன்னா அப்சரா வந்து ஒரு கிளீன் ஸ்டேட்ல இருக்காங்க. பட் அப்படி இருக்கவங்கலாம் அங்க கேமே விளையாடவே மாட்டாங்களேங்க. ஏன் அவங்கள கேட்கறீங்க அப்படின்னா, இல்ல அவங்க கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஐடியா. அவ்வளவுதானே தவிர, அப்புறம் விஜய் சேதுபதி இன்னைக்கு யாரெல்லாம் வான் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஒரே இது ஓடிட்டு இருக்கு. ப்ரோமோ 2 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துடுறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். பட் கெமி வந்து ரொம்ப நல்ல கேமருங்க. பட் அவங்கள வெளில அனுப்பிச்சாங்கன்னா அது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன். அப்சரா அனுப்பிச்சாலும் அன்ஃபேர் அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அரோரா அனுப்பலாம், இல்ல எஃப்ஜே அனுப்பலாம். இல்ல 2 பேரும் சேர்த்தே அனுப்பலாம். அரோரா அல்லது எஃப்ஜே. நீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா அரோராவா, எஃப்ஜேவான்னு கேட்டா அரோரா சொல்லுவேன் நானு. ஏன்னா எஃப்ஜேவையும் சேர்த்து அனுப்பிச்சிடலாம் என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா இவங்கலாம் சும்மா கன்டென்ட் பண்றேங்கிற பேர்ல ஏதேதோ பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நமக்கு பிடிக்கவே இல்ல இவங்க பண்றதெல்லாம். அதனால வந்து 2 பேரையும் அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படிங்கிறத நானுமே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. பட் இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் யாரெல்லாம் கேள்வி கேட்பார் அப்படின்னு நிறைய லிஸ்ட் போட்டேன். விஜே பார்வதி, கம்ருதீன், ஆதிரை, அரோரா, துஷார் ஏகப்பட்ட பேரை கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. அந்த கேப்டன்சி ஜெயிச்ச கனிய பாராட்டுவாரு. ஈவன் கபடிதீன பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காரு அந்த கேம்ல கஷ்டப்பட்டு மாஸ் டாஸ்க்ல. இதுல வந்து யாரெல்லாம் மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது மாஸ்க் கேம் விளையாட சொன்னா அதுல மாஸ்க் போட்டுட்டு ஒரு சிலர் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னாரு. அது அநேகமா பார்வதி இந்த மாதிரி ஆட்கள் தான் சொல்றாங்களோன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அரோராவே மாஸ்க் போட்டு விளையாட மாதிரி தான் இருக்கு சில இடங்கள்ல. அதே போல நம்ம ஆதிரை சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு விளையாடாம பிபி ஹவுஸ் விளையாடுன மாதிரி தெரிஞ்சது. அதை ஒரு சிலர் சுட்டி காட்டினாங்க. அது காமிச்சாரு. ஆனா அது அவங்க வந்து பெருசா எடுத்துக்கல. அதாவது ஆதிரை வந்து லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப தெளிவா நேர்மையா விளையாட மாதிரி இருந்தது. அப்படியே இப்ப தலைகீழா இருக்காங்களேன்னு ஒரு வருத்தமும் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. இப்ப வெளியேற்றப்பட வேண்டியது அரோராவா, அப்சராவா, கெமியா அல்லது எஃப்ஜேவா, ரம்யாவா? ஏன்னா ரம்யாவுமே லீஸ்ட் ஓட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ரம்யாவும் வெளியேற்றப்படலாம். யாரோ ஒருத்தர் வெளியேறுவாங்கன்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து தகவல் வந்து நோ எவிக்ஷன் அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம்.